சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கூட இல்லாமல் ஒரு சின்ன ஒரு மட்டையை வச்சு வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு ஒரு சின்ன பண்ணிட்டு போய் நீங்கள் கட்டாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக ரஞ்சி டிராஃபி ஆடின பையனோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ரஞ்சி டிராஃபி ஆடின ஏதோ ஒரு பிளேயர் போய் நீங்கள் கட்டாலும் சரி, உங்களோட மிகப்பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு டைமாக நான் இந்தியாவுக்கு ஆடிடணும், ஒரு டைமாக என் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு டைமாக நான் ஆடி வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஆடுறது வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கடுத்து அவங்களோட மிகப்பெரிய ஆசைன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபாரின் பிளேயர்ஸ் கூட மிகப்பெரிய ஆசைன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் ஒரு மேட்சாக ஆடிடணும், ஒரு மேட்சாக நான் சிஎஸ்கே ஆடிடணும், ஒரு மேட்சாக நான் கேகேக்கு ஆடிடணும், ஒரு மேட்சாவது நான் ஆர்சிபிக்கு ஆடணும், விராட் கோலி போய் நேரில் பார்க்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு கிரிக்கெட் பிளேயரோட மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். ஏன்னா வந்து இந்தியன் டீமுக்கு அடுத்து ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆடுறது தான். ஏன்னா வந்து ஐபிஎல் வந்து காம்படிஷன் அந்த அளவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்பாட் தான் அந்த டீமில் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் போட்டி போடுவாங்க. இடத்துல ஒரு பேர் கொடுத்து வந்து அவங்க எடுப்பாங்க இல்லையான்ற மாதிரி வந்து நம்ம பயம் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பேருக்கு ஐபிஎல் எடுத்துட்டாங்கன்னா நம்ம லைஃபே மாறின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் கூட பழகலாம், நிறைய நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்றது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட கனவாகவே இருக்குது. ஓரளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஐபிஎல் ஆடுறது கொஞ்சம் ஈஸியான விஷயமா இருக்கும். அவன் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூல் போக தேவையில்ல, அவன் வந்து அந்த கிளப்பில் இந்த மாதிரி சேர்த்து விட்டுருவாங்க. அவன் வந்து கிளப்பில் நல்லா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஎன்பிஎல் சான்ஸ் கிடச்சுன்னு வச்சுக்க, டிஎன்பிஎல் ரொம்ப நல்லா பண்ணானா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆடிடலாம். ஐபிஎல் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் இந்தியா ஆட முடியும். ஆனால் இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு ரொம்ப கஷ்டப்பட குடும்பம் சேர்ந்தவன், அதாவது ஒரு ட்ரைப், ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவுளோடு நினச்சி பார்த்தானா எல்லாமே சிரிப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவனை பழங்குடி இனத்தை சேர்ந்தவன், இவன் இப்போ ஐபிஎல் ஆட முடியல எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் ஆட போகிறான். பையனோட பேர் ராபின் மென்னிஸ், 21 வயசு ஆகுது. லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை 3 கோடி MLS பார்த்தீங்கன்னா டீமில் எடுத்திருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் மட்டும் கிடையாது, மும்பை டைட்டன்ஸுமே ஒரு கேவலத்தில் நல்லா ஹெவியாக போனாங்க. ஒரு 3 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை ட்ரை பண்ணாங்க. ஆனால் 3 கோடி MLS வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு சோல்ட் ஆயிட்டாரு. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ராபின் மென்னிஸ் இவரோட ஹார்ட் ஒர்க் கிடைச்ச வெட்டரினே சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்பிள் ஐபிஎல் ஆடுறது வந்து குதிரக்குமான விஷயம். ஒரு ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடிக்கு வந்து வரைக்கும் ஏழை போயிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பாருங்க அவர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. 2023 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் KKR, MI அப்புறம் சன்ரைசர்ஸ் டீம் வந்து ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க 2023 சீசனில் இவர் அன்சோல்ட் ஆகிட்டாரு. 2024 சீசனில் வந்து இவர் குஜராத் டைட்டன்ஸ் செலக்ட் ஆகிருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி ஒரு சாம்பியன் டீம் வந்து அவர் ஆடுறது இவர் கரியருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்புன்றது வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாது. ஆனால் வந்து ராபின் மென்னிஸ் இவர் கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு மட்டும் அவர் சரியாக பயன்படுத்தினார்னா இந்தியாவுக்கு ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவர் மட்டும் இந்தியாவுக்கு ஆடினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா வந்து ஒரு ட்ரைபாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அந்த கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த வாய்ப்பு மட்டும் அவர் சரியாக பயன்படுத்தினார்னா கண்டிப்பாக ஒரு இந்தியா ஆடிடலாம். ராபின் மென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆடுவார். அவங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ராபின் மென்னிஸ் இந்த பிளேயரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.